இந்த துள்ளித் திரிந்த காலம் நேற்று நடந்த அந்த மறுஇணைவு நிகழ்வு பத்தி சில கமெண்ட் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த கமெண்ட்ஸை நான் சொல்றேன். முதலில் துளசி உண்மை, அதாவது டிடிகே 2x25 நிகழ்ச்சி வந்து களை கட்டினது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து துளசி. துளசியோட ஸ்பீச். துளசி வந்து ஆஹ், ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருக்காங்கன்றது 33 வருஷம் கழிச்சு தெரிய வருது. எவ்ரி ஒன் ரியலி என்ஜாய்டு ஹர் ஸ்பீச், த இன்னசென்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பீச். பாய்ஸ்க்கெலாம் அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் த லைஃப் அப்படின்னு. மலர் இனிமை. மலர் வந்து பேச மாட்டாங்கன்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் நட்பை பற்றி அழகாக விவரித்து தன்னோட நெருங்கிய ஃப்ரெண்ட் ஸ்ரீமதி பற்றி அவங்க சொன்ன அனுபவங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சாய் பழமை. அவர் வந்து பழைய காலத்து இன்சிடென்ட்ஸ் அத்தனையும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அழகா சொன்னாரு. ஸ்கூல் சம்பவங்கள், பர்டிகுலரா ராஜகோபால் சார் ஸ்ரீகுமார கிளாஸ்ல திட்டினது, பள்ளி என்னடா பள்ளி, பாம்புக்கே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாரையும் வந்து வயிறு குலுங்க, அந்த இன்சிடென்ட்டை ரியலா ஞாபகம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த இது. வாசு அருமை. வாசு வந்து ஒரு தடவை ஸ்டேஜுக்கு வரல. இவர் வந்து ஒரு 10 தடவைக்கு மேல ஸ்டேஜுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வராரு போறாரு. ஈவன் நடுவுல யாருன்னா பேசிட்டு இருந்தா கூட அந்த நடுவுல வந்து ஸ்டேஜ்ல கூட நின்று சேர்ந்தே பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதை விட என்ன விஷயம்னா, சினிமால தான் நம்ம இன்டர்வல்லாம் பார்த்துருப்போம். ஒரு வாசுவே த நடுவுல இன்டர்வல் அப்படின்ட்டாரு திடீர்னு, ஸ்பீச் நடுவில். அதனால அவரை வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வாசு வந்து மேன் ஆஃப் டிடிகே 2x25னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணாரு. ஸ்ரீமதி உரிமை. அதாவது இவங்க மாதிரி யாருமே கமெண்ட் அடிக்க முடியாது போல் இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம்தான். பார்ப்பதுக்கு வந்து அவங்க கிண்டல் செய்வது போல் இருந்தாலும், இவங்க வந்து அவங்க பேசின அந்த ஃபைனல் ஸ்பீச்சை பார்க்கும்போது, கேட்கும்போது, நட்புக்கு வந்து இவங்க மிகப்பெரிய மரியாதை தருபவர், நண்பர்களை உரிமையுடன் கிண்டல் செய்பவர் அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. உன்சி பிரபு, சுசித்ரா, ஆல்வின், சுதர்சன் இவர்கள் வந்து ஜஸ்ட் எல்லார மாதிரியும் பேசுறது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஆக்ஷன்ல காட்டுறவங்க. இவங்க இல்லைன்னா இந்த துள்ளி திரிந்த காலம் அப்படின்ற ஒரு நிகழ்வே நடந்திருக்காது. இந்த மறு அஹ், இணைவு நிகழ்வு நடந்திருக்காது. அவங்க வந்து ஒவ்வொரு நண்பரையும் அவங்க நடத்துகிற விதம், அந்த ரொம்ப அக்கறையோடு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேட்டு பண்ணுறது வந்து உண்மையிலுமே மெய் சிலிர்க்க வைக்குது. புன்சி ஸ்பெஷலாக யாருன்னா எதனா ஒன்று சொன்னால் அவங்க அந்த ஒரு நண்பர்கிட்ட போய் பேசி உங்களுக்கு என்ன வேணும் அது மாதிரி கேட்டு பண்ணுறது. அதே மாதிரி சுசித்ரா வந்து ஒரு 15 பேருக்கு வீட்டிலேயே சமைச்சு எடுத்துன்னு வந்து காலையில் அவங்க தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு யார் செய்வா இங்கே? நம்ம சென்னையில இருந்துட்டு நிறைய பேரால் இங்கே வரவே முடியல இந்த ஈவெண்ட்டுக்கு. ஆனால் இவங்க வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு குக் பண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேலே எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குன்னு. ஆர்கனைசிங் கமிட்டி ஒரு சிறந்த தலைமை. அதே மாதிரி சமீர், ஒரு பேரை நான் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து நான் 2019லேருந்தே வாட்ச் பண்ணுறேன். அவர் வந்து வாழ்க்கையில் நம்மலாம் ஒரே ஒரு தடவை கீழே விழுந்து வழுக்கி விழுந்து தடுமாறி விழுந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனால் என்ன ட்ராஜடி வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்து விடலாம் என்ற தைரியமாக தன்னம்பிக்கையோடு நிற்கும் சமீர் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சமீர் இன்ஸ்பிரேஷன். ஸ்ரீராம் ஃபேசினேஷன். இவர் சொன்ன அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஸ்டோரியில இருந்து, சூர்யா சைக்கிள் ஏத்திட்டு போன ஸ்டோரியில இருந்து, நாமதுரை சார் இவருக்கு வந்து இந்த பசிக்குதுன்னு போது போய் ஃப்ரூட் பன் வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஆனால் இவர் வயிறு ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தது, அது தெரியாம அவர் அந்த ஃப்ரூட் பண்ண வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மிகுந்த சிரிப்பை மட்டும் வர வைக்கவில்லை, நம்மளை பல வருடங்களுக்கு முன்னே நம்மளை அப்படியே கொண்டு போய் விட்டது இந்த அவர் சொன்ன அந்த நிகழ்வு விஷயங்கள். அதே மாதிரி சையத், சுதர்சன், ஆண்டியப்பன்,
வெங்கடேஷ். இவர்கள் வந்து அடித்த ஒவ்வொரு காமெடியும், கமெண்ட்டும் எல்லாரையும் வந்து வயிறு குழும மட்டும் சிரிக்க வைக்கல. இவர்களுடைய அந்த காம்பினேஷன், அந்த கூட்டணி இருக்குல்ல, அவங்கள இவங்கள வந்து இவங்களோட காம்பினேஷன் வந்து அந்த துள்ளித் திரிந்த காலத்து பேக் பெஞ்சை நினைவுபடுத்துகிறது. சையத் சுதர்சன், ஆண்டியப்பன், வெங்கடேஷ் நல்ல காம்பினேஷன். ராஜவேல் இவர் வந்து பேசிய அவருடைய அந்த கம்ப்யூட்டர் பேஷன், சுந்தரம் சார் பற்றிய அந்த இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ், அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அனைவரையும் நெகிழச் செய்தது. ராஜவேல் மோட்டிவேஷன். சாந்தி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய சர்க்கிள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சின்ன சர்க்கிள். சில நெருங்கிய நண்பர்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ ஆனால் இந்த தடவை அவங்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிர்மலா அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஜெயந்தி அவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் ஷி ஆல்சோ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், குட் டைம். அப்புறம் ராமச்சந்திரன் அவர் போய் பேசினார் ஸ்டேஜில். அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றிய இதை வந்து ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார். லாஸ்ட் மினிட்ல பிரபு கூப்பிட்டு அவரை இன்வைட் பண்ணது, அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். சொல்லித்திருந்த காலம் மறுஇணைவு விழாவில் வந்து நேரடியாக கலந்துக்கிட்டவங்க 21 பேர். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கலந்துட்டு இருக்காங்க. ஜெயந்தி, சரவண சாரதி, அபிராமி, நந்தகோபன், ஜெயேஷ், உஷா, மீனா, உண்ணாமலை. அதாவது இதுல ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், எல்லாரையும் டிடிகே 2x25 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல வந்து நண்பர் சாரதி பத்தி சொன்னோம்னா, இவர் வந்து அவர் பண்ண அந்த ஸ்கிரீன்ல செய்த அந்த சேஷ்டைகள், அதாவது அந்த ஸ்டாண்டப் காமெடி, ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவர் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு? கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேல ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்து இந்த ஃபுல் ஈவெண்ட்லயும் அவர் வந்து பின்னாடி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்றதா இல்ல சிட்டப் காமெடின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா உட்காந்துக்கிட்டே பண்றாருல. ஆனா ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு இவ்வளவு டேலண்ட் இருந்தது அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் அவர் வீட்டு பக்கத்துலயே தான் இருக்கேன். ஸோ ஓவரால் ஆன்லைன் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓவேஷன். நன்றி.